சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த வாரம் இனிய வாரம் என்ற பகுதியில் மீண்டும் ஒரு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வரை 12 ராசினருக்கும் எப்படி இருக்கப் போகிறது, எந்த விதமான பலன்கள் ஏற்படும், கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலை என்ன, அதன் ரீதியாக உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்கும். அப்படி பார்க்கின்ற போது முதன்மையாக மேஷ ராசினருக்கு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை காலை வரை செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது, வெளியூர் பயணம் காத்து கொண்டிருக்கிறது, உழைப்பு காத்து கொண்டிருக்கிறது, கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும். அதன் பிறகு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை மதியம் தொடங்கி புதன்கிழமை வியாழக்கிழமை மதியம் வரையில் ஜென்ம ராசிக்குள் சந்திரன். பொதுவாக ஜென்ம ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிக்கின்ற போது நன்மைகளையே வழங்குவார் என்பது பொதுவான விதி. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், நினைத்த வேலைகள் நடந்தேறும், மனதில் இருந்த சங்கடங்கள் குழப்பங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும், நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். வியாழக்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை வரையில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். சனிக்கிழமை மாலை வரை கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும், கையில் பணப்புழக்கம் இருக்கும். சனிக்கிழமை மாலை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை தைரியமாக செயல்பட்டு, வாரத்தின் கடைசி நாட்கள் தைரியமாக செயல்பட்டு நினைத்த வேலையை நடத்தி முடித்து விட்டுத்தான் அடுத்த வேலை என்ற இடத்துக்கு நீ போயிடுவீங்க. அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகுடைய சஞ்சாரம். பொதுவாக 11ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் உயர்வு இருக்கும், பணப்புழக்கம் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். மேஷராசினருக்கு தெளிவாக சொல்கிறேன். அது நீங்கள் வியாபாரியாக இருக்கலாம், பெரிய தொழில் செய்யலாம், அல்லது உத்தியோகத்தும் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி பணப்புழக்கம் இருக்கும். சரிங்களா? அந்த நிலை இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா குரு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் குரு. பொதுவாக உடல் ரீதியாக கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் ஒரு நல்ல தகவல் சொல்லிடுறேன். குரு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ குரு மங்கள யோகம் உங்களுக்கு ஏற்படுகிறது. இந்த உழைப்பு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஒருத்தர் முன்னேற முடியும். உழைப்பதற்கேற்ற உயர்வு என்பது இந்த காலகட்டத்தில் உண்டு. குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான நிலை இருக்கும், பாதகமான நிலை இருக்காது. அடுத்து 10ஆம் இடத்து ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்போ செய்து வருகின்ற தொழிலில் வருமானம், முன்னேற்றம், ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த வேலை கிடைக்கும். ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், அதுக்காக முயற்சி பண்ணுறீங்க, அந்த முயற்சி வெற்றியாகும். 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. சுபிட்சமான நிலை இருக்கும், விரைய செலவுகள் கட்டுப்படும், கொஞ்சம் நல்லாவே இருப்பீங்க. சரிங்களா? அப்போ குருடைய பார்வைகள் 3 பார்வைகளுமே உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை வழங்குவதாக இருக்கிறது. 8ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரித்தாலும் அந்த செவ்வாயை குரு பார்த்து குருமங்கள யோகத்தை உண்டாக்கி உங்களுக்கு நன்மைகளை அதிகரிக்கப் போகிறார் குரு பகவான். அடுத்து ராகுடைய சஞ்சாரம் மாதிரி சொல்லிட்டேன். சூரியன் 7ஆம் இடத்துல நீச்சமாகி இருக்கிறார். நீச்சமானாலும் கோச்சார ரீதியாக சஞ்சரிக்கின்ற போது அவருடைய வேலைகளை அவர் செய்து கொண்டு தான் இருப்பார். அப்போ பொதுவாக 7ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் வசிக்கின்ற இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு சென்று வசிக்கக்கூடிய நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி கிடைக்கும். அப்போ அந்த 7ஆம் இடத்து சூரியனும் உங்களுக்கு சாதகத்தை உண்டாக்குவார். இன்னொரு பக்கம் பார்த்தா கேது 5ஆம் இடத்துல. அப்போ பூர்வ புண்ணிய சொத்துகளில் இல்லை பிள்ளைகளால் சில சங்கடங்களை உங்கள் மனம் அடைந்து கொண்டிருக்கும், அதை மாற்ற முடியாது. ஒவ்வொரு கிரகமும் அவர்களுடைய காரகத்துவத்தை அவர்கள் செய்து கொண்டு இருப்பார்கள். எதுவுமே நீங்கள் கிடையாது, எதுவுமே குடும்பத்தினர் கிடையாது, எதுவுமே மற்றவர்கள் கிடையாது. கிரகங்கள் செய்கின்ற சஞ்சாரத்தின் போது இந்த விதமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். ஆச்சுங்களா? அடுத்து சுக்கிர 7ஆம் இடத்துல. ஏன் கடைசி எங்கே வரணும்னா, பொதுவாக 7ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கின்ற போது அதுவும் ஆட்சியாக வர சஞ்சரிக்கிறார். என்ன பண்ணுவார்னா, ஏதாவது ஒருத்தருடைய பின்னாடி போக வேண்டிய சூழ்நிலையை உண்டாக்குவார். நல்லா வாழ்க்கை போய்கிட்டு இருக்கோம், முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், வருமானத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம், அந்தஸ்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். நான் விட்டுருவனா, உன்னை முன்னேற விடுவனா அப்படின்னு சுக்கிரன் என்ன பண்ணுவார், எங்கேயாவது கிராஸ் கட் பண்ணுவார். யாராவது ஒருத்தவங்கிட்ட அனுப்புவார். இது ஆணாக இருந்தால் பெண்ணை அனுப்புவார், பெண்ணாக இருந்தால் ஆணை அனுப்புவார். அனுப்பி ஒரு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, சில பேர் அந்த வலையில் போய் மாட்டிக்கிட்டு இந்த முன்னேற்றத்தை
மறந்துடுவீங்க. இந்த வாழ்க்கையில் பல பேருடைய வாழ்க்கையில் நாம் பார்த்துட்டு வர கண்கூடாக பார்த்துக்கிட்டு வர சம்பவங்கள் இது. இப்போ பொதுவாக 7ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கின்ற போது எதிர்ப்பாளினரால் நமக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படும், எதிர்ப்பாளினர் மீது மையம் ஏற்படும். அதன் காரணமாக நம்முடைய அனைத்தும் பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். எல்லாமே ஒரு விஷயம்தாங்க, அந்த காலகட்டம் தான். அதே 7ஆம் இடத்தை விட்டு 8ஆம் இடத்து சுக்கிரன் போயிட்டான்னு வச்சுங்களேன், இந்த பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த நேரம் அப்படிங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒவ்வொரு கிரகமும் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு ஏற்ப பலன்களை வழங்கிடக்கூடியவர்கள். அதன் காரணமாக எந்த ஒன்றையும் நீங்கள் செய்வதில்லை, கிரகங்கள் செய்ய வைக்கிறார்கள், அதை நீங்க செய்யறீங்க. இப்போ நாம ஏன் இதை சொல்றோம்னா, இப்படி செய்வதற்கு வாய்ப்பு உண்டு, ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அப்படி போய் தடுமாறி விழக்கூடிய நேரத்தில் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து விழுந்துக்கோ, எச்சரிக்கையா இருந்துக்கோ. உன்னை நீ நிர்ணயித்துக்கொள். அப்படிங்களா. இன்னொன்று, புத்திசாலித்தனத்தை உருவாக்கின்ற புதன், அவர் வக்கரமா இருக்காரு. கொஞ்சம் புத்திசாலித்தனம் கூட மையமா இருக்காது. இப்போ ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. வருமானம் இருக்கு, சந்தோஷம் தேடி வரும், எப்படின்னு பார்த்துக்குங்க. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். ரிஷபராசி நண்பர்களே, திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்குங்க. செவ்வாய்க்கிழமை காலை வரை, திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை காலை வரை கையில் பணப்பழக்கம் இருக்கும், எடுத்த வேலைகள் நடந்தேறும். அரசியல்வாதிகளாக இருந்தால் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு நிகழும், உத்தியோகத்தில் மேலதிக ஆதரவு கிடைக்கும். உங்கள் செவ்வாய்க்கிழமை காலை வரை சுபிட்சமான நிலை ரிஷபராசி இருக்கு. செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கி புதன்கிழமை வியாழக்கிழமை மதியம் வரை செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது, அலைச்சல் காத்து கொண்டிருக்கிறது, விரயங்கள் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஏதாகிலும் ஒரு வகையில் செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எப்போ? செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கி வியாழக்கிழமை மதியம் வரையில். வியாழக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை மாலை வரையில் உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருக்கிறதோ அந்த விருப்பங்கள் பூர்த்தியாகும். கொஞ்சம் சுபிட்சமான நிலை இருக்கும். சனிக்கிழமை மாலையும் ஞாயிற்றுக்கிழமையும் குடும்பத்திலையும் சுபிட்சமான நிலை இருக்கும். ஒரு புதிய பொருட்கள் வாங்க முடியும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், கடனை அடைக்க முடியும், தொழில் முன்னேற்ற முடியும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னொரு நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். குரு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. உங்களுக்கு லாபாதிபதி குரு, அவர் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு. 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பார்க்கின்ற இடங்கள் 7ஆம் இடமும் 9ஆம் இடமும் 11ஆம் இடமும். இப்போ இன்னொரு தகவலும் இருக்கு. 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காலகட்டத்தில் திருமண வயதினருக்கு வரன் வரும். குரு பார்வைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான். வேற பெரிய சூட்சமெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இதான் யதார்த்தம். 7ஆம் இடத்தை குரு பார்த்தால் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வரன் தேடி வரும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது ஒரு புதிய இடத்தை வாங்க முடியும், புது வீட்டை வாங்க முடியும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு அல்லது கணவனை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடப்பதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும், பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். அப்போ குரு பார்வைகள் 3 பார்வைகளுமே இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற செவ்வாயும் குரு பார்க்கிறார், குருமங்கள யோகம் உண்டாகிறது. அப்ப நிச்சயமாக வீட்டில் வந்து சுபிட்சமான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ரிஷபராசி, ஏதாவது ஒரு வகையில். புரியுங்களா. அடுத்து சூரியன் நீச்சமாக 6ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் 6ஆம் இடத்தில் சூரியன் உங்களை வந்து அலகடிக்க விட மாட்டார், உங்களை போராட்டத்துக்கு தள்ள மாட்டார், நன்மைகளை அதிகரிப்பார், உடல்நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார், எதிர்ப்புகள் இல்லாமல் செய்வார், வழக்குகளை சாதமாக்குவார். புரிஞ்சு போச்சிங்களா. இன்னொரு பக்கம் பார்த்தா கேது 4ஆம் இடத்துல, தாயாரின் உடல்நிலையில் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக ஞாபகம் வச்சுங்க ரிஷபராசினரே, கேது 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலம் வரையில் இன்னொரு 10 மாதம் இருக்கு. உங்களுடைய தாயாரின் உடல்நிலையில் ஏதேனும் சங்கடங்கள் வந்து கொண்டிருக்கும். தாய் வழி உறவுகள் வழியே உங்களுக்கு மனசுக்கு சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். எல்லாமே இயற்கையான விஷயம் கிடையாது, தேடி வருவது கிடையாது. கிரகம் அங்கே அமருகின்ற போது அந்த பலனை அந்த கிரகம் வழங்கும். புரியுதுங்களா. இது வந்து மற்றவர்கள் தானாக உருவாக்கி கொள்வது கிடையாது, நெருக்கடி கிடையாது. இந்த கிரகத்தினால் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற கேதுவினால் இந்த நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ செவ்வாயை பற்றி மாதிரி சொல்லிட்டேன். செவ்வாய் குரு பார்த்துட்டாரு, குருமங்கள யோகம் ஏற்படுது, வருமானம் அதிகரிக்கும். இன்னொரு குருவுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. ராகு 10ஆம் இடத்துல. இப்போ தொழிலில் ஒரு நல்ல கவனம் இருக்கும் உங்களுக்கு. இந்த நேரத்தில் சுக்கிரன் 6ஆம் இடத்துல, கொஞ்சம் உடல் ரீதியாக கவனமாக இருங்க. 6ல் சூரியனும் இருக்கார், சுக்கிரனும் இருக்காங்க. உடல் ரீதியாக கவனமாக இருங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, நல்ல காலம்தான் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு. உண்மையிலே நல்ல காலம்தான் உங்களுக்கு. புரியுங்களா. பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இப்போ இன்னும் வர விரைவில்
சனி வக்கர நிவர்த்தி ஆக போகிறார். இன்னும் யோகம் வரப்போகுது உங்களுக்கு. சரி, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை காலை வரை செய்து வருகின்ற தொழில் மீது அக்கறை இருக்கும். தொழில் அதிகபட்சமாக உங்களுக்கு வேலைகளை கொடுத்து கொண்டிருக்கும். வியாபாரமாக இருந்தால் வாடிக்கையாளர் அதிகரித்து கொண்டிருப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் வேலைப்பளு கூடுதலாகவே இருக்கும். கொஞ்சம் வேலையில் அக்கறை செலுத்த வேண்டியதாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கி புதன்கிழமை வியாழக்கிழமை மதியம் வரையில் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். அது தொழில் செய்யலாம், வியாபாரம் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணிட்டு இருக்கலாம். பண வரவிற்குரிய நாட்கள் செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கி புதன்கிழமை வியாழக்கிழமை மதியம் வரை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வரவு வரும், அடுத்த செலவும் வரும் இல்லை. அப்போ வியாழக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை மாலை வரை விரைய செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. வியாழக்கிழமை மாலை தொடங்கி மதியத்திலிருந்து சனிக்கிழமை மாலை வரை விரைய செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கு. விரைய செலவுகள் ஏற்படாத பட்சத்தில் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. வெளியூர் பயணம், கொஞ்சம் உடம்பு வலி, மனசு வலி, இது ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. 12ஆம் இடத்தில் சந்திரன். அதன் பிறகு பார்த்து சனிக்கிழமை மாலை ஞாயிற்றுக்கிழமை உங்கள் சந்தோஷமான நாளாக இருக்கும். அப்படியே மாற்றம் தாங்க. இந்த பக்கம் நெருக்கடி வந்துச்சா உடனே ஒரு சாதகமான நிலை வரும். இது சந்திரனுடைய சஞ்சார நிலை. உங்களுக்கு சந்திரன் தான் 2ஆம் இடத்து அதிபதி, குடும்பாதிபதி சந்திரன் தான் உங்களுக்கு. சரி, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்காங்க? ராகு 9ஆம் இடத்துல, கவலையே பட வேணாம். ராகு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற இன்னும் 10 மாதத்திற்கு உங்களுக்கு யோக காலங்க, அதிர்ஷ்டமான காலம். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. முடிஞ்சு போச்சா? அப்போ ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து, கௌரவம், ஒரு பெரிய மனிதனாக காட்சி அளித்திடக்கூடிய, தோற்றம் அளித்திடக்கூடிய நிலை எல்லாம் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கும். அடுத்து செவ்வாய் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார், ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். 6ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு லாபாதிபதி செவ்வாய் தான். பூமி சம்பந்தப்பட்டவன், ரத்த சம்பந்தப்பட்டவன், யுத்த சம்பந்தப்பட்டவன். அவன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எத்தனை விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் சரி, எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க. எந்த நெருக்கடி வந்தாலும் எல்லா நெருக்கடி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க. வழக்கு இருந்தால் வழக்கும் ஜெயமாகும். உங்களை எதிர்த்து நிற்பதற்கு இந்த காலகட்டத்தில் யாரும் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஜெயிக்கின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு. உடல்நிலையிலும் முன்னேற்றம் ஏற்படும். இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு. குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துக்கு இருக்கு. 2ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற, உச்சமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குருவின் பார்வை 6ஆம் இடத்திற்கு குருமங்கள யோகத்தோடு. அப்போ சுபிட்சமான நிலை இருப்பதற்கு இதை விட வேற வழியே தேவையில்லை. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நேரம். 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ புதுசாக தொழில் தொடங்கு. வேலைக்கு முயற்சி பண்ணு, முடியும். 8ஆம் இடமா மறைந்து கிடந்த செல்வங்களை எடுக்கின்ற நிலை அது. புரியுங்களா? திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்ற செவ்வாய் ஒரு இடத்தை வாங்குகின்ற நிலையை ஏற்படுத்துவார், வீடு கட்டக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார், வீட்டினை வாங்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார். இப்போ சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ எல்லாமே சுபிட்சம் தான். இது சுக்கிரன் சஞ்சாரம், அதுவும் சாதகமாக இருக்கு. சுக்கிர சஞ்சாரமும் ஒரு லாபத்தை வழங்குவதாக, பொன்பொருள் சேர்க்கையை உண்டாக்குவதாக சுக்கிரனின் சஞ்சாரம் இருக்கு. எல்லா வகையிலும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். புதன் வக்கிரமாக இருக்கிறார், ராசிநாதன். அதை பற்றி கவலை இல்லை. பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு இன்னும் கேது வர 3ஆம் இடத்துல. அப்போ தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு இருக்கும். முயற்சி பண்ணுங்க, நிச்சயமாக ஜெயிப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கடகராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? முதல்ல பார்த்தா கடந்த வாரத்தில் இருந்த நெருக்கடி இந்த வாரம் இருக்காது. என்ன காரணம்? திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமை காலை வரை சந்திரன் உங்கள் ராசிநாதன் பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. பெரிய மனிதனுடைய ஆதரவு, அலுவலகத்தில் மேல் அதிகாரியின் ஆதரவு, ஒரு எடுத்த வேலைகளை முடிக்கின்ற நிலை, எல்லா விதமான செல்வாக்கு அந்தஸ்து கிடைத்திடக்கூடிய நிலை எல்லாம் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமை காலை வரை இருக்குது. செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கி புதன்கிழமை வியாழக்கிழமை மதியம் வரையில் 10ஆம் இடத்துல சந்திரன். அப்போது செய்து வருகின்ற தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும். உங்களுக்கு ஒரு புதுசாக தொழில் தொடங்கணுமா, வேலைக்காக முயற்சி பண்ணணுமா, அதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இந்த நாட்களில் கிடைக்கும். எப்போ? செவ்வாய்க்கிழமை மதியம், புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரை. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை வரை. வியாழன் மதியம், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை வரை
வருமானம் கிடைத்திடக்கூடிய, எதிர்பார்த்த பணம் கைக்கு வரக்கூடிய, பணப்புழக்கம் உண்டாகக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். கூடுதலாக போனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமும் இருக்கும். அதன் பிறகு இப்போ சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை செலவுகள் காத்துக்கொண்டு, சனிக்கிழமை மாலை ஞாயிற்றுக்கிழமை செலவு காத்து கொண்டு இருக்கு, அல்லது அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டில் ஏதாவது ஒன்று. சரி, இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். என்னன்னா, சூரியன் 4ஆம் இடத்துல, செவ்வாய் 5ஆம் இடத்துல, ராகு 8ஆம் இடத்துல. என்னங்க வரிசை கட்டி நிற்குது ஒவ்வொரு கிரகமும், போராட்டமாக தான் இருக்குமா இங்கே வாழ்க்கை அப்படி கடகராசி நீங்கள் கேட்கலாம். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. முதல்ல ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு பாருங்க, 5ஆம் இடத்து செவ்வாய். அந்த 5ஆம் இடத்து செவ்வாய் 5ஆம் பார்வையாக குரு பார்த்துறார். எப்படி? உங்கள் ராசிக்குள் உச்சமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற குரு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற செவ்வாயை பார்க்கிறார். குருமங்கள யோகத்தை உண்டாக்கி கொடுக்கிறார். ஒரு நிலத்தை வாங்கக்கூடிய, பூமியை வாங்கக்கூடிய, வீடு கட்டக்கூடிய, இல்லை போய் கட்டிய வீட்டை வாங்கிடக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஒரு வாய்ப்புகள், வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. நண்பர்கள் வழியே ஒரு ஆதரவு, வாழ்க்கை துணையின் வழியே ஒரு ஆதரவு இப்படி கிடைக்கும். 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார், பெரிய மனிதனுடைய ஆதரவு. இல்லை இடத்த வாங்குவது, மறுசு இடத்த வாங்குவீங்க, கண்டிப்பாக இடத்த வாங்குவீங்க. அதற்குரிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா சூரியன் 4ஆம் இடத்துல கொஞ்சம் உழைப்பு அதிகரிக்கும். 5ஆம் இடத்து செவ்வாய் தான் பயப்படணும் நீங்கள், அதை குரு பார்த்துறாரு, பயம் வேண்டாம். சூரியன் 4ல் உழைப்பு அதிகரிக்கும், அவர் நீச்சமாக தான் இருக்கார். ராகு 8ல், இது மட்டும்தான். கொஞ்சம் உடல்நிலையிலும் கவனமாக இருங்க. எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, மற்ற எதுவும் வேண்டாம். கேது 2ஆம் இடத்துல, வாக்கு ஸ்தானத்தில் கேது, வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருங்க போதும். சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாகவே இருக்கும். நன்மைகள் அதிகபட்சமாக காத்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? நீங்களே சொல்லிட்டீங்க. இருக்கிறத சொல்லுங்க. என்ன நடக்க போகுது, எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கிறாங்க, அதனால் கிடைக்க போகின்ற பலன்கள் என்னவாக இருக்கும்? சரி, எடுக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை காலை வரை சிம்ம ராசினரான உங்களுக்கு சந்திராஷ்டமம். அப்போது இந்த சந்திராஷ்டம காலங்களில் ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது நன்மையாக இருக்கும். புரியுதுங்களா? புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது நன்மையாக இருக்கும். வார்த்தைகளில் கூட கவனமாக இருக்கணும், பயணத்தில் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற காலத்தில் புரிஞ்சுக்கிங்க. செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கி அந்த நிலையில் அப்படியே மாற்றம் ஏற்படும். செவ்வாய்க்கிழமை காலை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம். பொதுவாக செவ்வாய்க்கிழமை காலையே உங்களுக்கு யோக நிலை இந்த வாரம் முழுவதும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னன்னா, 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், பாக்கியஸ்தானம், ஜீவனஸ்தானம், லாபஸ்தானம், இந்த 3 தான் சந்திரன் வரார். அப்போ பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு, ஜீவனம் நன்றாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு, லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசினருக்கு 1.25 நாட்கள், வாரத்தில் முதல் 1.25 நாட்கள் தான் கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும். புரியுதுங்களா? சரி, மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காங்க? இப்போ குரு போய் 12 இருக்கார். 12 இருக்கின்ற குரு விரயத்தை ஏற்படுத்துவார் என்பது பொதுவான விதியாக இருந்தாலும், அவர் என்ன பண்ணுறாருன்னா 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். இப்போ சிறப்பான ஒரு விஷயம், செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கார். கேந்திரத்தில் செவ்வாய் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அந்த செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைக்கிறது, குருமங்கள யோகம் ஏற்படுகிறது. அப்போ 4ஆம் இடம் சுபிட்சமாகிறது. சிம்மராசினருக்கு ஒரு சந்தோஷமாக, நிம்மதியாக, நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக நடமாடக்கூடிய நிலையினை 12ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு வக்கிரமாகின்ற காலகட்டம் வரை வழங்கி கொண்டிருப்பார். குரு பார்க்குறாரு இல்லையா, 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா, அது நன்மைகள் நடக்கும். 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, நோய் நொடிகள் அற்ற நிலை. 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள். இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு. இந்த நேரத்தில் ஜென்ம ராசிக்குள் கேது, ஞாபகம் வச்சுங்க, ஒரு பக்கம் சாதகமான நிலை இருக்குது, மறுபக்கம் ஜென்ம ராசிக்குள் கேது, 7ஆம் இடத்துல ராகு. இப்போ பொதுவாக ஜென்ம ராசிக்குள்ள கேது சஞ்சரிக்கின்ற போது படிப்பினைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். 7ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கின்ற போது நமக்கு நட்புகள் வழியே சில தவறான வழிகாட்டுதல் கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள் பார்த்து கொஞ்சம் சின்ன சின்ன சச்சரவுகள் வரலாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க. சுக்கிரன் 3ஆம் இடத்துல, பொருளாதார நிலை சரியாகும், சௌக்கியமாக இருப்பீங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புதன் வக்ரமாக இருக்காரு. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாகவே இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கன்னி ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாக இருக்க போகுதுங்க.
எல்லாமே நல்லா இருக்க போது. கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள். அதே நேரம் சந்திராஷ்டமம் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுக்கு. எப்படி 11ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல மறையக்கூடிய நாளும் இந்த வாரத்தில் இருக்குது. அதே சொல்ல தான் போகிறேன். அப்படி பார்க்கின்ற போது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை காலை வரை உங்களுக்கு யோகமான நாள். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை காலை வரை வாழ்க்கை துணையால் ஆதாயம், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் முன்னேற்றம், இப்படி ஒரு ஆரோக்கியமான நிலை இருக்கும். செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கி புதன்கிழமை வியாழக்கிழமை மதியம் வரையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் பார்த்தீங்கன்னா புத்தி பேதலிக்குங்க. சரியாக சிந்திக்க முடியாது, இல்லை மனசுக்குள்ள இடம் புரியாத ஒரு குழப்பம் ஏற்படும். அப்போ வேலைகளில் பார்த்தீங்கன்னா கவனம் இல்லாமல் போயிடும். பயணத்தில் போகும்போது வாகனத்தை ஓட்டிகிட்டே இருப்பீங்க, கவனம் எங்கேயா போகும். இந்த இயந்திர பணியில் இருப்பீங்க, ஃபேக்ட்ரியில் இருப்பீங்க, அப்போ கவனம் வேற எங்கேயா போகும். அப்போது சில சம்பவங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டாயிடும். அதனால தான் சந்திராஷ்டம நாட்களில் மிகுந்த கவனமாக இருக்குன்னு சொல்கிறது. ஏன்னா மனக்காரகம் இல்லையா, அவை மறைகின்ற போது நம்முடைய செயல்பாடுகளில் ஒரு மாற்றம் ஏற்படும், கவனம் இருக்காது, கவனச்சிதறல் ஏற்படும். இதுதான் உண்மை, புரியுங்களா? அது பிறகு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மதியம் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரையிலே உங்களுக்கு யோகம்தான். பாக்கிய ஸ்தானத்திலும் ஜீவனஸ்தானத்தில் சந்திரன் கொஞ்சம் வருமானம் கூடுதலாக கிடைக்க ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். கொஞ்சம் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஒரு அற்புதமான நிலைங்க உங்களுக்கு கன்னிராசினருக்கு இருக்குது. பொதுவாக 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். இன்னும் 10 மாதத்துக்கு இருக்க போகிறார். இதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான். இன்னும் 10 மாதத்துக்கு இருக்க போகிறார். 10 மாதத்துக்கு ராகு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலம் வரையில் உங்களுடைய வாழ்க்கையில் வசந்த காலமாக இருக்கும். மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும். எதை நீங்கள் நினைத்தாலும் அதை செய்து முடிக்க முடியும் உங்களால். எதிர்ப்பெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்கள்கிட்ட எதிர்ப்பு ஒன்றும் பண்ண முடியாது. நோய் நொடி கூட வந்த வேகத்திலே போயிடும். வழக்கு இருந்தால் வழக்கு உங்களுக்கு ஜெயமாகும். இந்த 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு அத்தனை அற்புதமான பலன்களை கொடுக்க போறார். அடுத்து பாருங்க, இந்த நேரத்தில் 3ஆம் இடத்துல செவ்வாய். அது எப்படி ஆட்சியாக தைரியக்காரகன், இரத்தக்காரகன், யுத்தக்காரகன், பராக்கிரமக்காரகன், சகோதரக்காரகன், இப்போ சொல்லிட்டு போனால செவ்வாய் பற்றி. பூமிக்காரகன் அவருடைய ராசிக்குள் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் 3ஆம் இடத்துல. சொந்தமாக ஒரு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது போன்ற கனவுகள் நனவாகும். காவல்துறையில் இருப்பவர்களுக்கு, தீயணைப்புத் துறை, இராணுவத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். எல்லா வகையான நன்மைகளும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது 3ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால். இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். அந்த 3ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கின்ற செவ்வாய்க்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு தன்னுடைய 5ஆம் பார்வை கொடுக்கிறார். குருமங்கள யோகம் வேற ஏற்படுது. இதை விட வேற என்ன அதிர்ஷ்டம் வேணும்? புரியுங்களா? இப்போ நீங்கள் முயற்சி பண்ணணுங்க, வேலையை கையில் எடுக்கணும், துணிச்சலாக செயல்படணும், ஜெயிச்சிடுவீங்க. ஜெயிப்பதற்கு இன்னொரு காரணி 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு. நீங்கள் சின்ன தொழில் செய்தாலும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். 11ஆம் இடத்து குரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அவர் பார்க்கின்ற இடங்கள் 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம். அப்போது நண்பர்களால் ஆதாயம், புரியுங்களா? ஒரு பூர்வ புண்ணிய நிலை, குடும்பத்தில் சொத்து பிரச்சனை சால்வமாகும். எல்லா விதமான நன்மைகளையும் குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். செவ்வாயும் சாதகமாக இருக்கிறார், ராகுவும் சாதகமாக இருக்கிறார், சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறார். இதை விட வேற என்ன வேணும்? 12ஆம் இடத்தில் கேது செலவு கொடுக்கலாம். 12ஆம் இடத்து அதிபதி நீச்சமாக இருக்கார் 2ல், கவலைப்பட வேண்டாம். ராசி அதிபதி வக்கரமாக இருக்காரு 2ஆம் இடத்துல, புரியுங்களா? இவற்றையெல்லாம் சமாளித்திடக்கூடிய சக்தியினை லாப குருவும் 3ஆம் இட செவ்வாயும் 6ஆம் இட ராகுவும் உங்களுக்கு வழங்குவார்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? பொதுவாக திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை காலை வரை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, எந்த முடிவோடு இருக்கீங்களோ, எந்த வேலையில் இறங்கியிருக்கீங்களோ அதிலெல்லாம் லாபத்தை காணக்கூடிய நிலை இருக்கும். செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கி புதன்கிழமை வியாழக்கிழமை மதியம் வரை அதுவும் சாதகமான நாளாக இருக்கும். ஒரு நட்பு வட்டம் கை கொடுக்கும், வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும், முன்னேற்றமான பலன்கள் ஏற்படுவதற்கு 100% வாய்ப்புகள் வியாழக்கிழமை மதியம் வரை இருக்குது. எடுத்துக்கிட்டாவே திங்கட்கிழமை டு வியாழக்கிழமை மதியம் வரை உங்களுக்கு நன்மையான நாளாக இருக்கும். அது என்ன புள்ளி வைக்கிறேன்னு கேட்காதீங்க. வியாழக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை மாலை வரை 2.25 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம்.
பொதுவாக இந்த சந்திராஷ்டம நாட்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புரியுங்களா? சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கவனம் சிதறும். அது எல்லா வகையிலுமே, அது எந்த முயற்சியாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். முடிந்தவரை சுயமாக வாகனத்தை ஓட்டுபவர்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஜாக்கிரதையாக இருங்க. அது பிறகு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மாலை தொடங்கி மீண்டும் நிலைமை சீராகும். புயல் கரை கடந்துருச்சு, இப்போது தெளிவாக சூரியன் வந்துட்டார். அப்படி சொல்கிற மாதிரி வானிலை அறிக்கை மாதிரி தான். சந்திராஷ்டம் முடிஞ்சது பிறகு நன்மைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சரி, இந்த நேரத்தில் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த குரு போய் 10ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல இருந்தார், நன்மைகளை கொடுத்துட்டு இருந்தார். 10ஆம் இடத்துக்கு போயிருக்காரு, உச்சமாக சஞ்சரிக்கிறாரு. 10ஆம் இடத்துக்கு குரு பதவி பறிப்பார் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் வேறு இருக்குது. அது 7ஆம் இடத்து அதிபதி, தன குடும்பாதிபதி செவ்வாய் உங்களுக்கு. அவர் தன குடும்ப ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். இப்போ குடும்ப உறவுகளில் ஒரு திருப்தியான நிலை இருக்கும், கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும், ஏதோ ஒரு நட்பு வட்டத்தில் ஒரு ஆதாயம் இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற செவ்வாயை பார்த்து குருமங்கள யோகத்தை உண்டாக்குகிறார். குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், வரவு இருக்கும். எப்படி வரவு இருக்கும்? குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கையில் பணப்புழக்கம் இருக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, சந்தோஷம் இருக்கும், சௌகரியம் இருக்கும். 6ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். எனக்கு யார் எதிரி இருக்காங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற மாதிரி 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ எதிர்ப்புகள் கிடையாது, நோய் நொடிகள் கிடையாது, வம்பு வழக்குகள் கிடையாது. எது இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகும். இப்போ 10ல் குரு சஞ்சரித்தாலும் இந்த விதமான நன்மைகள் கிடைப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ராகு 5ஆம் இடத்துல, அதை மட்டும் கவனமாக இருந்துக்குங்க. என்னென்னா இந்த பிள்ளைகள் விஷயத்தில், குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக ஒரு லிமிட்டோடு இருந்துக்குங்க. பூர்வீக சொத்து விஷயத்தில் கொஞ்சம் விஷயம் தலை காட்டும், சங்கடங்கள் ஏற்படலாம். இல்லை உறவுகளோடு ஒரு இணக்கமற்ற நிலை ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்கும். ஜாகிரதை இருந்துக்குங்க. சுக்கிரன் ஜென்ம ராசிக்குள்ள கையில் பணப்புழக்கம் இருப்பதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. யோகமான வாரம் தான் இந்த வாரம் உங்களுக்கு. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, ரொம்ப ஒரு அற்புதமான வாரம் இந்த வாரம். நல்லாவே இருக்க போகிறீங்க. நினைப்பது நடக்க போகுது. இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு அவர் தான் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கும் அதிபதி அவர் தான், சத்துரு ஸ்தானாதிபதி அவர் தான், சத்துரு ஜெயஸ்தானாதிபதி அவர் தான், ராசியாதிபதியும் அவர் தான். அப்போது உங்களுடைய ராசிநாதன் ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறார். எப்படி சஞ்சரிக்கிறார் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குருவின் பார்வையோடு சஞ்சரிக்கிறார். குரு உச்சமாக இருக்கார் இப்போ கடகத்தில் 9ஆம் இடத்துல. ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துக்கு குருன்னு சொல்லுவாங்க. அப்போது 9ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பது என்பதே மிகப்பெரிய யோகங்க. உங்களுக்கு நெருக்கடிகள் இல்லாமல் போகும். உங்களுடைய பூர்வ புண்ணிய வினைகளுக்கு ஏற்ப, கர்ம வினைகளுக்கு ஏற்ப நல்ல புண்ணியம் செஞ்சிருந்தீங்கன்னா எல்லா பலன்களும் சீக்கிரம் கிடைக்கும். இல்லை ஏதாகிலும் பாக்கி வச்சுருந்தீங்க, எங்கேயா சாபம் வாங்கியிருந்தீங்க, எங்கேயா தோஷத்தை வாங்கியிருந்தீங்க வச்சுங்களேன், அந்த பலன்களில் தாமதம் ஏற்படும், தடைகள் ஏற்படும், கொஞ்சம் குறைவாக இருக்குது. இதுதான் உண்மை. சரிங்களா? என்னுடைய அனுபவத்தில் ஆயிரக்கணக்கான ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய அனுபவத்தில் கிரகங்கள் அவருடைய கடமைகளை மிகச்சரியாக செய்து கொண்டிருக்கிறார். 9ஆம் இடத்துக்கு குரு பதவி கொடுத்தானுங்க, ஒரு இடத்த வாங்க வைக்கணும், சொந்த வீடு கட்ட வைக்கணும், ஒரு செல்வாக்கையோ ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த 9ஆம் இடத்துக்கு குரு ஜென்ம ராசியை பார்க்கிறார். அதான் முக்கியம். எப்பொழுதெல்லாம் ஒரு ராசியை குரு பார்க்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அந்த ராசினருக்கு யோகமான பலன்கள் உண்டாகும், செல்வ செழிப்பு ஏற்படும், அந்தஸ்து உண்டாகும் சொல்லுவாங்க. அப்போ குரு பார்க்குறாருல்ல, சுபமா பார்வை இருக்குல்ல, உங்கள் ராசிநாதனையும் பார்க்குறாருல்ல. 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார். முயற்சிகள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். 5ஆம் இடத்தை பார்க்கிறார், பூர்வீக புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு, பிள்ளைகளை பார்க்கிறார். புரியுங்களா? அவர்களுக்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். ஒரு சுபிட்சமான நிலை 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குருவால், ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற செவ்வாயால் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. ரொம்ப அற்புதமான நிலை இது. அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 12ஆம் இடத்துல, அதுவும் பணத்தை கொடுத்துடக்கூடிய, வாழ்க்கை துணையினுடைய ஒத்துழைப்பு ஆதரவை கொடுத்துடக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு இருக்குது. சூரியன் 12ஆம் இடத்துல நீச்சமாக தான் இருக்கார். அப்போ பெரிய விரையெல்லாம் கிடையாது. லாபாதிபதி விரைய ஸ்தானத்தில் வக்ரமாக இருக்கார். அதுவும் சாதகமான நிலை தான் உங்களுக்கு. ராகு 4ஆம் இடத்துல. கொஞ்சம் சந்தோஷம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது.
இந்த நேரத்தில் இந்த திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை காலை வரை உங்களுடைய வேலைகள் நிறைவேறும், எடுக்கின்ற முயற்சிகள் சாதகமாகும். செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கி வியாழக்கிழமை மதியம் வரையில் உறுதியாக செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கி வியாழக்கிழமை மதியம் உறுதியாக எடுக்கின்ற வேலைகள் வெற்றியாகும். லாபம் அதிகரிக்கும், சந்தோஷம் கிடைக்கும், ஒரு புதிய இடம் வாங்குகின்ற முயற்சி வெற்றியாகும். வம்பு வழக்கு இருந்தால் அந்த வம்பு வழக்கு சாதகமாகும். நோய் நொடி இருந்தால் சீராகும். வியாழக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை மாலை வரை வாழ்க்கை துணையால் ஒரு ஆதாயம், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் ஆதாயம், எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த திங்கட்கிழமை தொடங்கி சனிக்கிழமை மாலை வரையில் உங்களுக்கு யோகமான நிலை தான். சனிக்கிழமை மாலையும் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம், அதுதான் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அப்போ வீட்டில் இருக்க போகிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை. அது சந்திராஷ்டமம் உங்களுக்கு எதுவும் பண்ண போகிறதில்ல, புரியுங்களா? இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரமே உங்களுக்கு யோகமான வாரம் தாங்க. என்னதான் குரு போய் 8 சந்திச்சாலும் அப்படி பார்வை இருக்கு பாருங்க, உங்கள் ராசி அதனுடைய பார்வை அது உங்களை பாதுகாத்துடும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்ற ராகு தான் யோகக்காரகன், போகக்காரகன். அவரது தைரிய வீரிய ஸ்தானத்தில், சகோதர ஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல போய் சஞ்சரிக்கிறார். இப்போ தைரியமாக ரொம்ப வேகமாக நினைத்ததை அடைந்திடக்கூடிய நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும். பொதுவாக 3ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கின்ற இன்னும் 10 மாத காலமும் தனுசு ராசினர் உங்களுக்கு யோகமான காலமாகவே இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க. 3ஆம் இடத்து ராகு, புரியுங்களா? இந்த நேரத்தில் மற்ற கிரகங்களை பார்க்கின்ற போது 12ஆம் இடத்து அதிபதி செவ்வாய், 12ஆம் இடம் அயன சயனஸ்தானம், விரயஸ்தானம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா? அந்த அயன சயனஸ்தானத்தை அங்கே ஆட்சியாக சஞ்சரிக்கின்ற மங்களக்காரன செவ்வாயை 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு பார்க்கிறார். அப்போ குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. குரு 8 தான் இருக்காரு, செவ்வாய் 12 இருக்காரு. இந்த 2 சஞ்சாரங்களையும் நமக்கு பாதகமாக இருக்கும். அது சாதகமாகுது பாருங்க, குரு செவ்வாயை பார்ப்பது. அப்போ என்ன சங்கடம் வந்தாலும் உங்களை அந்த சங்கடம் எதுவும் செய்யாது, அது யோகத்தை உண்டாக்கும். கேது 9ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற போது தெய்வ அனுகூலம், பெரிய மனிதனுடைய ஆதரவு, புரியுங்களா? அது உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் ராகு 3ஆம் இடத்துல, சூரியன் 11ஆம் இடத்துல. அப்போது அந்த நிலையும் பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில், அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. குருவுடைய பார்வைகள் 12ஆம் இடத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும். விரைய செலவுகள் கட்டுப்படும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், நீங்கள் எதிர்பார்த்த சந்தோஷத்தை உங்களால் அடைய முடியும். குருவுடைய பார்வை. சரி, இந்த நேரத்தில் சந்திரன் எப்படி சஞ்சரிக்கிறார்? உங்களுக்கு அஷ்டமாதிபதி சந்திரன் இருந்தாலும் சஞ்சார நிலைக்கு ஏற்ப பலன்களை வழங்கிடக்கூடிய ஒரு சந்திரன், மனக்காரகன். அப்போது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை காலை வரை உங்களுடைய சந்தோஷம் எதுவாக இருக்கிறதோ அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பக்கம் வேலைப்பாடு இருக்கும், உழைப்பு இருக்கும், அதுக்கேற்ற ஊதியம், ஆதாயம் எல்லாம் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை காலை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரை குழந்தைகளுக்காக, பிள்ளைகளுக்காக கொஞ்சம் உழைப்பு இருக்கும். அவருடைய நலனின் மீது உங்களுக்கு அக்கறை அதிகரிக்கும். வியாழக்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை வரை உங்களுடைய உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும், எதிர்ப்பு விலகும், வழக்கு சாதகமாகும், நன்மையான நாளாக இருக்கும். எப்போ? வியாழக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை மாலை வரை நீங்கள் எதிர்பார்த்த சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் இடத்து சந்திரன். சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை 7ஆம் இடத்து சந்திரன், அதுவும் மிகப்பெரிய யோகம். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான நிலை ஏற்படும். எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகர ராசி நண்பர்களே, ரொம்ப அற்புதமான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும். நான் சும்மாலாம் சொல்லவே இல்லை. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நெருக்கடியை பற்றி பேசுனது நான் தான். இப்போ உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது. அந்த சாதகத்தை பற்றியும் பேச வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அப்போது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சஞ்சாரம், உங்களுக்கு சப்தமாதிபதி சந்திரன், அந்த சந்திரனுடைய சஞ்சாரமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வாரம் முழுக்க. எங்களுடைய ஜோதிட அனுபவத்தின்படி பார்த்தீங்கன்னா 8 கிரகங்கள் கெட்டு போனாலும் சந்திரன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய சஞ்சாரம் சாதகமாக இருந்து விட்டால் போதும், நன்மைகள் எல்லாம் கிடைக்கும், வாழ்க்கைக்கு தேவையானதை சொல்லுவோம். அப்போது மற்ற கிரகங்களை பற்றி பேச தான் போகிறேன்.
சந்திரனே இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு 3ஆம் இடத்தில், 4ஆம் இடத்தில், 5ஆம் இடத்தில், 6ஆம் இடத்துல. இப்போ திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமை காலை எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி, நினைத்த காரியங்களில் ஜெயம் சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் புரியுங்களா? எழுதி வச்சுக்கிங்க. செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கி புதன்கிழமை வியாழக்கிழமை மதியம் வரையில் உழைப்பு தான் அதிகரிக்கும், உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். வியாழக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை மாலை வரை அதுவும் உழைப்புக்கு ஏற்ற காலகட்டமாக இருக்கும். சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரையில் உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரே வரி முடிஞ்சு போச்சு. இதை விளக்க வரலாம் தேவையில்லை, புரியுங்களா? குரலுக்கு ஒரு வரி மாதிரி தான், உங்களுக்கு தேவை அனைத்தும் கிடைக்கும். இது சந்திரனால் உங்களுக்கு கிடைத்திடக்கூடிய பலன்கள். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குரு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். சப்தமஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறார் உச்சமாக. அந்த உச்ச குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார். தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரதான், எப்பொழுதும் ஒருவருடைய ராசியை குரு பார்க்கிறார் அந்த காலகட்டம் அந்த ஜாதகருக்கு யோகமான காலகட்டம், அதிர்ஷ்டமான காலகட்டம், நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும். ஒரே ஒரு சொல்லிடலாம். அப்போ குரு ராசியை பார்க்கிறார். குரு ராசியை மட்டுமா பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இப்போ வர வேண்டிய பணம் பொறுப்போ வரும், கிடைக்க வேண்டிய சந்தோஷமெல்லாம் கிடைக்கும், எதிர்பார்த்த காரியங்களே நடந்துடும். 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. தைரியம், கொஞ்சம் வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இன்னொரு பக்கம் செவ்வாய் 11ஆம் இடத்துல. அந்த 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் செவ்வாயை 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பார்க்கிறார். குரு மங்கள யோகம் ஏற்பட்டு போச்சா? வருமானம் கிடைக்க போகுதா? சந்தோஷம் கிடைக்க போதா? நிம்மதி கிடைக்க போதா? பெருமை கிடைக்க போதா? அந்தஸ்து கிடைக்க போதா? எல்லாமே கிடைக்கும். புரியுங்களா? இது ஒரு அற்புதமான நிலை. சூரியன் 10ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் 10ஆம் இடத்துல தொடர்ந்து ஒரு வருகின்ற இடம் 11ஆம் இடம். அதுவும் இன்னும் யோகமான இடம். புரியுங்களா? எப்படி பார்த்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான காலகட்டம். அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. ஞாபகம் வச்சுக்கிங்க. தன குடும்ப வாக்குஸ்தானம் 2ஆம் இடம் ராகு. அங்கே பொருளாதார நிலை நல்லாவே இருக்கும். வார்த்தையில் மட்டும் கவனமாக இருங்க. 8ஆம் இடத்துல கேது. உடல்நிலையில் கவனமாக இருங்க. உடல்நிலையில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. உடல்நிலையில் பிரச்சனைகள் ஏற்படாதவர்களுக்கு ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களால் அவமானத்தை சந்திக்க வேண்டிய நிலையை உண்டு. ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 10ல். அப்போது சம்பாதிக்கிறது பூரா பார்த்தீங்கன்னா எங்கே போகும்? அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஜாகிரதை இருந்துக்குங்க. பொருளாதாரத்தை பாதுகாத்து கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இதை விட வரிகள் தேவையில்லை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நல்ல நேரம் உங்களுக்கு. கும்பராசி நண்பர்களே, எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியுங்க. ஏன்னா ஏதாகிலும் ஒரு கிரகம் எப்படியாவது பாதுகாத்துடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. எல்லாவற்றுக்கும் மேலே சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது, அதில் திசாபுத்தின்னு ஒன்று இருக்குது, உங்களுடைய கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது. புரியுங்களா? எல்லாவற்றையும் பார்க்கணும் இல்லை, இது கோச்சார ரீதியாக பார்க்குறோம். சரி, இந்த வாரம் எந்த கிரகங்கள் எப்படி சஞ்சரிக்காங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி யார்? சந்திரன். அவருடைய சஞ்சாரம், மணக்காரனுடைய சஞ்சாரம் இந்த வாரம் முழுவதுமே அற்புதமாக இருக்குது. எடுத்த உடனே திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை காலை 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கொஞ்சம் கையில் பணப்புழக்கம் இருக்கும், கொடுத்த வக்கை காப்பாற்ற முடியும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கி புதன்கிழமை வியாழக்கிழமை மதியம் வரையில் நீங்கள் தான் ராஜா. எப்படி? ஒரு வேலையில் கையில் எடுத்துட்டீங்கன்னா அந்த வேலையை ஜெயிச்சிடுவீங்க. எப்போ? செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கி புதன்கிழமை வியாழக்கிழமை மதியம் வரையில் எந்த வேலையை நீங்கள் கையில் எடுத்தாலும் அந்த வேலையில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். செவ்வாய்க்கிழமை, அது பேர் வியாழக்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை வரையில் உழைப்பு அதிகரிக்கும், உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கவனமாக செயல்படணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்களா இந்த வாரத்தில். அதே நேரத்தில் குரு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. புதுசாக ஏதாவது எதிர்ப்பு வரும். எதிர்ப்பு வந்தாலும் குருவுடைய பார்வை கிடைக்கின்ற இடங்கள் 10ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற செவ்வாய்க்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது. அப்போது செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பூமிக்காரகன். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யோகமான நிலை ஏற்படும். ஒரு காவல்துறையில் வேலை செய்கிறவங்க, இராணுவத்தில் வேலை செய்கிறவங்க, தீயணைப்புத்துறை, இப்படிப்பட்டவங்களாம் மிக யோகம் கிடைக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை கிடைக்குதுங்க. எங்கே? 10ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார். ஜீவனஸ்தானம் அது. அந்த ஜீவனஸ்தானத்தில் குரு பார்வை கிடைக்கிறது. அப்போது
செய்து வருகின்ற தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கும்பராசினருக்கு அந்த தொழிலில் ஆதாயம் ஏற்படும். ஆச்சுங்களா? அடுத்து 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். விரயங்கள் கட்டுப்படும். 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அப்போ குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். கையில் பணப்பழக்கம் தொடர்ந்து இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். செல்வாக்கு இருக்கும். ஜென்ம ராசிக்குள்ள ராகு, கேது 7ஆம் இடத்துல. இங்கே தான் கொஞ்சம் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற ராகு ஆசை அதிகரிக்கலாம். 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற கேது புதிய நட்புகள் வழியே உங்களை தவறான வழிக்கு அழித்து செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனக்கசப்பு வரும். இதெல்லாம் எதுவுமே காரணம் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் மட்டும்தான். ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. சுக்கிரன் 9ஆம் இடத்துல. இதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம். இப்போது உங்களுக்கு பணம் வருவது பெரியது இல்லைங்க. வருகின்ற பணத்தை தானம் செய்கிறீங்க பாருங்கள். தான தர்மம். அப்போ தான தர்மம் செய்யக்கூடிய அளவு பணம் வருதுன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் வரும் புரிஞ்சுக்கிங்க. இந்த காலகட்டத்தில் தான தர்மம் செய்வதென்ற அளவில் உங்களுக்கு பணம் சேரும். உதவின்னு கேட்டு வரவங்களும் உதவி செய்வீங்க. அந்த நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. மீனராசிக்காரர்களே, உங்களுக்கு பொதுவாகவே மீனராசியில் பிறந்த எல்லோருக்குமே எல்லா விதமான தேடல்களும் நிறைவேறும். தேடியது கிடைக்கும். சில ராசினருக்கு தேடியது கிடைக்காதங்க, போராடிட்டே இருப்பாங்க. மோட்ச ராசியிலே மீனராசி, எதை நீங்கள் தேடுகின்றீர்களோ, எதை நீங்கள் அடைய நினைக்கின்றீர்களோ அதை நிச்சயமாக அடைந்து தீருவீர்கள். அடைந்து தான் மறுவழி பார்ப்பீங்க. உங்களுடைய மனதில் ஒரு இலக்கு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அதை ஜெயிச்சிடுவீங்க. சரி, இந்த வாரம் எப்படி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை காலை வரை ஜென்ம ராசிக்குள்ள சந்திரன். அப்போ சுபிட்சமான நிலை உங்களுக்கு இருக்குது. செவ்வாய்க்கிழமை காலை வரை. செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கி புதன்கிழமை வியாழக்கிழமை மதியம் வரை கொஞ்சம் பொருளாதார நிலை உயரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். குடும்பத்து சுபிட்சமான நிலை இருக்கும். வியாழக்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை வரை உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். எந்த வேலையை நீங்கள் கையில் எடுத்தாலும் அந்த வேலையில் உங்களால் வெற்றி பெற முடியும். ஆதாயம் காண முடியும். சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை உங்களுக்கு சந்தோஷத்திற்குரிய நாளாக இருக்கும். மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்கும். சுகஸ்தானத்தில் சந்திரன். இப்போ சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஒரு சிறப்பான அம்சம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனை பற்றி பேசணும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராசிநாதன் சஞ்சரிப்பது மிகப்பெரிய யோகம் சொல்லுவோம். அது உச்சமாக சஞ்சரிக்கிறார் குரு 5ஆம் இடத்துல. உச்சமாக சஞ்சரிக்கின்ற குரு 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். பொதுவாக எந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய பார்வை ஒருவருடைய ராசிக்கு கிடைக்கிறதோ அந்த காலகட்டத்தில் அந்த ராசினருக்கு எல்லா விதமான யோகங்களும் கிடைக்கும். திருமணம் உள்ளிட்டு, வாழ்க்கை உள்ளிட்டு, புரியுங்களா, ஒரு வேலை வாய்ப்பு, புதிய தொழில் தொடங்குவது, செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமும் கிடைக்கும் குரு பார்வை ராசிக்கு கிடைக்கின்ற போது. கடகத்தில் சஞ்சரிக்கின்ற குருவின் 9ஆம் பார்வை இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிறது. மற்ற 2 இடங்கள் என்று பார்க்கின்ற போது 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்திற்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் குரு பார்வை கிடைக்கிறது. பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடந்தேறும். வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு, பிரிந்தவர்களுக்கு மறுமணம் நடந்தேறும். புதிய நட்புகள் தேடி வரும். புதிய நட்புகள் கிடைக்கும். அவர்களால் சந்தோஷம் கிடைக்கும். இப்படி 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது, ஜென்ம ராசி குரு பார்ப்பது, 9ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற, ஆட்சியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற செவ்வாயை குரு பார்ப்பது. செவ்வாய் பூமிக்காரகன். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். மீன ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் சின்ன இடமாவது வாங்குவீங்க, இல்லை இருக்கிற இடத்தை விரிவுபடுத்துவீங்க, இல்லை வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, இல்லை புதிய வீட்டுக்கு குடி போவீங்க. அந்த யோகம் எல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கு. ஒரு அற்புதமான நேரம். 9ஆம் இடத்து குரு 9ஆம் பார்வை ராசி கிடைக்குது. 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற செவ்வாய்க்கும் குரு பார்வை கிடைக்குது. 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அற்புதமான நேரம். 12ஆம் இடத்தில் ராகு. செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வரவு இருந்தால் மட்டும்தான் செலவு செய்ய முடியும். அப்போ வரவு அதிகரிக்கும். செலவுகள் காத்து கொண்டு இருக்கிறது என்றால் ஒரு வாகனம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம். இது போன்ற செலவுகள் காத்து கொண்டு இருக்கிறது. ஆடம்பர செலவுகளும் காத்து கொண்டு இருக்குது. சுக்கிரன் 8ஆம் இடத்துல. கடந்த கால நெருக்கடிகள் விலகும். மகிழ்ச்சியான நிலை இருக்கும். சூரியன் 8ஆம் இடத்துல நீச்சமாக இருக்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலே மிகப்பெரிய ஒரு நிலை பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற கேது
உங்களை ஒரு அற்புதமான மனிதராக உருவாக்குவார். ஆற்றல் மிக்க மனிதராக உருவாக்குவார். 6ஆம் இடத்து கேது. இந்த காலகட்டம் இன்னும் ஓராண்டிற்கு உங்களை எவராலும் எதுவும் செய்துவிட முடியாது. ஒரு செல்வாக்கு இருக்கும், அந்தஸ்து இருக்கும், கௌரவம் இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நீங்கள் இருக்கணும். இருந்தால் ஜெயிச்சிடுவீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.